அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று பங்குனி உத்திரப் பெருவிழா. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவரை அருளை பெறுவதற்கான ஏராளமான பக்தர்கள் விரதம் இருப்பது வழக்கம். இன்னும் சில முருக பக்தர்கள் பங்குனி உத்திரத்திற்காக 48, 29, 7 நாட்கள் விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அப்படி பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திர விரதமாகும். பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடைகள் விலகும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உள்ள தடைகள், துன்பங்கள், பாவங்கள், வறுமை ஆகியவை நீங்கி முருகப்பெருமானின் அருளால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் ஏராளமான முருகப் பக்தர்கள் விரதம் கடைப்பிடிப்பது வழக்கம். அப்படி பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். பங்குனி உத்திர தினத்தில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் முருகன், தெய்வானை, ராமர், சீத்தை, ஸ்ரீரங்கநாதர், ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம் என அழைப்பதுண்டு. இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னிப் பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை. பங்குனி உத்திரம் அன்று சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தால் அது விரதம் இருந்தது என்றாகிவிடும் என சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. உணவை தவிர்த்து பட்டினியாக இருப்பது என்பது விரதத்தின் ஒரு சிறு பகுதிதான். அதனால் பட்டினியாக இருப்பது மட்டும் விரதம் கிடையாது. அனைத்து நாட்களும் அனைத்து நேரமும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை முருகனிடம் செலுத்துவதுதான் உண்மையான விரதம். அன்று ஒரு நாளாவது மற்ற விஷயங்களில் மனதை அலைப்பாய் விடாமல் முருகனை நினைத்து முருகனின் திருநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்கள் 3 வேளையும் உணவை தவிர்ப்பது சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்க்க வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் சமைக்காத உணவுகளை, அதாவது காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பங்குனி உத்திரம் அன்று நாம் சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவையும் மற்றவர்களுக்கு தானமாக அளிப்பது சிறப்பு. பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்களில் சிலர் கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலர் வீட்டில் மட்டும் வழிபட்டுவிட்டு இருப்பார்கள். ஆனால் இந்த இரண்டுமே தவறு. பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றும் வழிபட வேண்டும், வீட்டிலும் வந்து வழிபட வேண்டும். 2 விதமான வழிபாடுகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். இறைவனை பூஜை செய்து இறைவனின் நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து பால், பழம், தேன், தினைமாவு அல்லது ஏதாவது இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம் வைத்து வழிபடலாம். பங்குனி உத்திரமன்று கந்த சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்கள் யாரிடம் கோபம் கொள்வதோ தீய சொற்களை பேசுவதோ கூடாது. சுற்றியுள்ள அனைவரையும் முருகனாக நினைத்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ராமர், சீதை, ஆண்டாள், ரங்கநாதர் ஆகிய தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட செய்யலாம். இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று பங்குனி உத்திர விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு. பல கோவில்களில் முருகன் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை பெறலாம். இந்த பதிவை நான் இணையத்தில் இருந்து கற்றுக்கொண்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.